யோனத்தானுக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டில் யாதொரு இன்னும் மீறி இருக்கிற என்று கேட்டதற்கு சீபா ராஜா பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களோ குணமான ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோலாவில் குமாரனாகிய அக்கினியின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதாவில் இருக்கிற அம்மோனிய குமாரனாகிய அக்கினியின் வீட்டில் இருந்து அழைத்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மெலியோபாசார் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மெலியோபாசார் என்ற அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே நான் உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நினைவுகளெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். மதிய யுத்தமும் அப்ப புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிறான். இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிங்க, எவ்வளவு பெரிய தாழ்மை யாருக்கு இருக்கு? மேவி பிசத்துக்கு இருக்கு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லாம வந்திருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா வெறும் பெருமையா பேசுவாங்க சில இடங்கள்ல. எங்க தாத்தா யார் தெரியுமா, என்னுடைய சித்தப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா இப்படி இவன் என்ன செஞ்சிருப்பான், இவன் என்ன இருப்பான், ஒண்ணு இல்லாம ரொம்ப கடமை. ஆனா பெருமை பேசுறத யாரு? அல்லேலூயா. ஆனா தாவீதை சவுல் ராஜா கொல்லும் போது இந்த யோனத்தான் காப்பாத்துன்னு சொல்லுவான். நீ ராஜாவா இருக்கும்போது என் குடும்பத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிரு, நினைச்சுக்கோ, எனக்கு உடன்படிக்கப்படும் சொல்லி யார் கேட்பா? யோனத்தான் கேட்பா. யார்கிட்ட? தாவீது. காப்பாத்திடுவோம். அல்லேலூயா. ஆமா, என் அப்பா நிச்சயமா கொல்ல வராரு, நீ இப்படி போய் தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஆனா உன்னுடைய ராஜ்யம் வரும்போது என்னுடைய குடும்பத்தை நீ கொஞ்சம் நினைச்சுக்க. ஆனா பாருங்க, தாவீது இவ்வளவு ராஜாவும் இருக்கிறான். ஆனா அவன் யாரை மறக்கல? செய்த நன்றியே அவன் மறக்காமல் இருந்தான். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒருத்தர் மூலமா அவர் செஞ்ச நன்றியை நீங்க நினைச்சிடக்கூடாது. மனிதனே மறக்காம இந்த மோவிபிசித்து ராஜா பரம்பரையிலிருந்து வந்தவன் ஒரு முடவை கர்த்தருக்கு சோத்திரம். ராஜா வீட்டு பிள்ளைங்க எப்படி இருந்திருப்பாங்க? தாழ்மை வருமாமா? ராஜா வீட்டு வம்சத்துல வந்த தாத்தா ராஜா கர்த்தருக்கு சோத்திரம், அடுத்து அப்பாவும் ராஜா கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா அந்த குடும்பத்துல இருந்து இப்ப சத்துரு குடும்பம் முழு அழிக்கப்பட்டுச்சு. தாவீது விசாரிக்கிறாரு. தாவீது விசாரித்து என்ன கேட்கிறாருன்னா, சவுல் குடும்பத்துல யாராச்சும் இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கிறான். யாரு? அவன் அரசுவா அப்படிங்கிறாரு தாவீது. அவன் வந்தவனே ராஜா பார்த்து பெருமை பேசல. எனக்கு கவனிங்க, பெருமை மட்டும் நம்ம எழுதிடக்கூடாது. இவன் என்ன செய்யறான்? ராஜா பார்த்து நான் ஏமாத்துறான். என் ஆண்டவனே ஒன்னு சொல்றேன், நான் என்னது வாசி மறுபடியும் வசனத்தை வணங்கி செத்த நாயை போல இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அரண்மனையில இருந்தவன் தாத்தா ராஜா, அடுத்து எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அவனுக்கு ஒரு தயவு எங்கே கிடைக்குதுன்னா, இவன் இந்த இடத்துல சொல்லும் போது நான் ஒரு செத்த நாயை போல இருக்கேன்னு சொல்லி யாரு தன்னை தாழ்த்துக்கிறா? மெலிப்பு சொத்து தன்னை தாழ்த்துக்கிறார். அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, நீ ராஜ போஜனத்தில் என்ன செய்யணும்? தினந்தோறும் என் பந்தியில் நீ உட்காந்துருக்கணும்பா. தினந்தோறும் என் பந்தியில் என்ன செய்யணும்? இந்த பந்தி பாவியா இருந்த நம்மை இயேசு நமக்காக ரத்தம் செஞ்சு அவர் ராஜாவா இருக்கிற முடவனா இருந்த புறக்கணிக்கப்பட்டு இருந்த நம்மை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நம்மை, ஒண்ணுமே இனி உன்னால ஒரு செய்ய முடியாது அப்படின்னு தள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் இயேசு ராஜா அனுப்பிறாரு. நம்மளை கொண்டு பந்தியில சேர்த்து அவரோட போஜனம் பண்ண நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நிறைய சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, மோவிபிசத்துக்கு வேலைக்காரர்களை நியமித்து
இந்த நிலத்தையெல்லாம் விவசாயம் செய்து நீ எங்கே வந்து கொடுக்கணும்? சீமாவுக்கு கட்டளை எடுக்கிறார். அலைய சொல்லுங்க, அலைய சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்க வேலைசுல உங்க முதலாளி உங்கள் எஜமான் நீங்க செய்யற தொழில் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது இனி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கர்த்தர் மட்டும்தான் அவருடைய வார்த்தை மட்டும்தான் நான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ராஜாவா இருந்து அவர் பந்தியில இன்னைக்கு இந்த பந்தி மாசத்துல ஒரு நாள் 1000 ஆண்டு காலம் நித்திய ஜீவனத்துல அவர் வீட்டில் நம்ம இருக்க போறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்ந்து நீ என்ன மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு நமக்கு என்ன வேணும்? இவன் தன்னுடைய குலம் கோத்திரம் அதை பத்தி பெருமையா பேசாம நான் செத்தனாயை போல இருக்கிறேன், என்ன நான் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னையே தெரிஞ்சீங்களா? என்னையும் உங்க பந்தியில பங்கு இருக்க வச்சீங்களா? இந்த ராஜ போஜனத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, இதற்கெல்லாம் நான் எம்மாத்திரம். தேவன் உங்களுக்கு செய்யறதைய ஒரு காலம் தடைபட நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன், காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். நல்ல கருதட்டி சிறியானவர் நம் பாலகனை மறப்பாரோ? அவர் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இருந்த இந்த உறவு கடைசி இந்த யோனத்தான் குடும்பத்தில் இருந்த கேண்டி கிராஃப்ட்